வணக்கம். வியாழக்கிழமை வணக்கம். இன்றைக்கி பூரி மசால் நிறைய யூடியூப்பில் போட்டிருக்கேன். இது 2வது முறையாக போடுறேன். பாருங்கள், இஞ்சி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஆமாம், இதோ உருளைக்கிழங்கு கொதிக்கிச்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், தாளிப்பு போட்டாச்சு. ஒரு பெருங்காய கட்டி, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 2 வர மிளகா முன்னாடி தாளிச்சிடணும். வெங்காயம், மிளகா, அடுத்தது மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தான் தக்காளியே போடணும். ஏன்னா மஞ்சள் பொடி போடுறதுக்கப்புறம் இந்த ஸ்மெல்லாம் தக்காளி போடணும், ஈரமாகிடும். அதனால் இன்றைக்கி நைட்டுக்கும் நாளைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஆமாம், உங்களுக்காக. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான். நமக்கு தேவை போடு. எவ்வளோ தண்ணி விட்டுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், அதிகமாகிடுச்சுன்னா கவலைப்பட வேணாம், எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாம். பூரி மசால் ரெடி. கொஞ்சம் கடல மாவு எல்லாத்தையும் இன்னும் சேர்க்கறதுக்காக. அதுவும் இல்லாமல் பூரி இன்றைக்கி உங்களுக்காக பூரி மசால். இந்த பூரி போதும் எனக்கு. ஆமாம், இன்றைக்கி உங்களுக்காக வியாழக்கிழமை. நன்றி நன்றி நன்றி. பாருங்கள், எப்படின்னு கேளுங்க, சொல்லித்தரேன். ஏற்கனவே போட்டிருக்கேன். நன்றி.